பெரிய மூளை உள்ள உடையோ நான் பார்த்துக்கிறேன். சரி அதில் வந்து 2.5 கிலோ அரிசியில் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். சீரக சம்பா அரிசி தான் ஊற வச்சுருக்கோம். இப்போ ஒரு அரை மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. அதுக்கு 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். சிக்கனை கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்திருக்கு. 1/2 கிலோ பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கு. 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு மல்லித்தலை, 2 லெமன் எடுத்திருக்கு. கசகசாவை ஒரு 50 கிராம் கசகசாவை அரைச்சி எடுத்திருக்கு. அப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள் எடுத்திருக்கு. அவ்வளோதான். 6 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/4 கிலோ அரைச்சி எடுத்து வச்சுருக்கு. அது ஃபுல்லுமே போட மாட்டோம், நம்ம அதில் பாதி தான் சேர்த்துக்குவோம். ஒரு 10 ஏலக்காய், 10 கிராம்பு, 4-5 பட்டை, 2 அன்னாச்சி பூ எடுத்திருக்கு. அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு. இதுக்கு மேலே எதுவும் இல்லை. தயிர் 2 பாக்கெட். இது வந்து தேங்காய் எண்ணெய். அது ஒரு 1/4 லிட்டர் தேங்காய் நான் ஊற்றுறேன். அதுக்கப்புறமா நான் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நல்லா எண்ணெய் தம்பி இந்த பக்கம் வேடா சரியா வெங்காயம் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு வதங்கிட்டு இருக்கு. இவங்க தான் எங்கள் அண்ணி, பெரிய அண்ணி. எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் ஒய்ஃபு. இவங்க பேர் ராபியா. அப்புறம் எங்கள் அண்ணன் பாருங்க பிரியாணி வேணுன்ற மயக்கத்தில் படுத்துருக்காங்க. இன்னும் பிரியாணி ரெடி ஆகலேன்னு. அது அண்ணன் பையன். இவன் எங்கள் அண்ணன் பொண்ணு, 2வது பிள்ளை. இவன் பேர் தான் ஆசிகா. ரொம்ப வெக்கப்படுறா, சிரிச்சுக்கிட்டேவும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வந்ததுமே புதினா மல்லித்தலை, 1/2 கட்டு மல்லித்தலை, 1/2 கட்டு புதினா. என்ன வீடியோல எடுக்கிறீங்க? பிரியாணி மாஸ்டர். தக்காளி 6. நிறைய தக்காளி வேணாம், புளிப்பாயிடும். அதனால 6 தக்காளி போதும். இது பிரியாணிக்கு சேர்க்குற மசாலா. இதில் பட்டை 25 கிராம், ஏலக்காய் 25 கிராம், கிராம்பு 25 கிராம், அப்புறம் கல்பாசி கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து அரைச்ச பிரியாணி பவுடர். இது எல்லாம் 25 கிராம் போட்டு அரைச்சது. சோம்பு கூட இதில் சேர்த்துருக்கு, அது ஒரு 25 கிராம். எல்லாம் இது வந்து தேனி ஸ்பெஷல் பிரியாணி. அதனால எனக்கு எங்கள் அண்ணி சொன்ன பிரியாணி. இது வந்து கசகசா 50 கிராம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கு. அதை இதில் சேர்த்துறேன். அந்த பிரியாணி மசாலா போட்ட உடனே இதை சேர்த்துடணும். சின்ன வெங்காயம் அரைச்சது அதை இதில் சேர்த்துறேன். ரொம்ப அடிச்சு நீ எனக்கும் போமா, எனக்கும் போமா. எங்கே போயிருக்க மாமா?
நான் கேட்டேன் அந்த ஓனர். சிக்கன் போட்டதும் சிக்கனில் உப்பு பிடிக்கிறதுக்காக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டும் சேர்ந்து 1/4 கிலோ அரைச்சது. இதில் பாதி தான் போட போகிறோம். இதில் ஃபுல்லாக 2.5 கரண்டி எடுத்து போட்டிருக்கேன். தயிர் எடுத்து ஒரு 400 கிராம் தயிர், தூவி விட்டா நல்ல தீ போட்டால் ஒரே போன வைடா கைப்பு 3 லெமன் கட் பண்ணி ஊற்றுறேன். சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் தான் ரெண்டு படி அரிசி சேர்த்தோம். அதில் தண்ணி சேர்க்கலாம். இப்போ இது வந்து கசகசா அரிசி தண்ணி 4. இப்படியே மொத்தமாக பிடிச்சி நின்றுக்குறங்க ஒரே இடத்துல. தெரியுதா? சூப்பராக வடங்கி கீழே இறக்கி பிரியாணிக்கு இப்போ அரிசியை போட்டாச்சு. நல்லா கிண்டுறோய், நல்லா கிண்டிட்டுருங்க. தேவையான அளவுக்கு மசாலுக்கு தகுந்த மாதிரி அரிசியை போட்டுட்டோம். என்னப்பா நீ சொல்லவே இல்லை? சொல்லிட்டே நீ சொல்லல. அரிசியை போட்டு கிண்டியாச்சு. அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் வதக்கிறப்பயே உப்பு போட்டோம், அது பத்தாது. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கணும். பாதி முடிச்சதுங்களா? முடிச்சு கொதிச்சதுன்னா பிரியாணி ரெடி. போதுனே கொதிக்கிட்டு விடு. மூடிங்க. அரிசி போட்டு உப்பு போட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். இந்த டைமில் தீ வந்து கம்மியாக இருக்கக்கூடாது. அந்த தண்ணி வத்துறதுக்குள்ள நல்ல ஒரு தீ, நல்லா நிறைய தீ இருக்கிற மாதிரி தீ வைக்கணும் கொதிக்கிற வரைக்கும். இல்லைன்னா அரிசி வந்து நறுக்கரிசி விழுந்துடும். இன்னும் ஒரு கொதி விடட்டும், அப்புறம் கம்மியாக முட்டை உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இப்போ இந்த கல் வந்து யாரும் அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு மேலே போட்டிருக்காங்க. இந்த 2 பக்கம் கல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் கமலக்காலுன்னு சொல்லுவாங்க. மாடெல்லாம் வச்சு தண்ணி இறப்பாங்க. நாங்கள் சின்ன வயசில் எங்கள் தாத்தா அங்கே அந்த பக்கம் தான் இருக்குது வாரிக்குழி. இதுலேருந்து தண்ணி இறைச்சிட்டு எங்கள் தாத்தா அப்படியே சைனு போவார் கீழே வரைக்கும். இந்த மரம் இருக்குல்ல, வேப்ப மரம் 40 வருஷமாக இருக்குதாம்மா இந்த மரம். கிணத்துக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் இருக்குது. சரியா? சைடில் வளர்ந்த மரம் தான் 40 வருஷமாக இருக்காமா இங்கே. எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளோ பெருசாக தான் இருக்கேன். நான் இவ்வளோ பெருசாக தான் இந்த மரத்தையே பார்க்குறேன். சின்ன வயசுலேருந்து இவ்வளோ பெருசாக தான் இருக்கும்.
எந்த ஒரு இது இல்லாமல் என்னுமே செய்யலை இது வரைக்கும். அது வாட்டுக்கு இருக்கு. நல்லா மரம் இது கிளையெல்லாம் நல்லா வளர்ந்துச்சுன்னா நல்லா அடர்த்தியாக இருக்கும். குழு குழுன்னு இருக்கு இங்கே உட்காந்து. முடியுமா? தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். தீ இனிமேல் எரிக்கக்கூடாது. தீயெல்லாம் வெளியில் இறக்கி எடுத்துட்டணும். இங்கே பாருங்க.